வாழ்கிறது உண்மைதான், ஆண்டவரை நேசிக்கிறது உண்மைதான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்கு தேவனுடைய திட்டத்தை, என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை, என்றைக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மீறி நடக்கிறோமோ அன்றைக்கே பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாய் வருவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மீட்டெடுத்த நீ, ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி உன்னையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார், உன்னையும் என்னையும் விடுவித்திருக்கிறார். ஆகவே விடுவித்த ஆண்டவருக்கு நீ சாட்சியாய் இருக்க வேண்டுமே ஒழிய முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட வல்லமையை, பெற்றுக்கொண்ட கிருபையை நீ போக்கடிக்காதபடி கர்த்தருக்கு பிரியமாய் வாழு. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை உங்கள் நடுவிலே விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்களே. ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் போகும். ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நல்லா தான் போகும், நல்ல ஜெபந்தான், நல்ல வேத வாசிப்பு தான், நல்ல பாட்டு தான், போகச்சிலே சோத்திரம், வரச்சிலே சோத்திரம், இருந்தாலும் ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் கர்த்தரை துதிச்சிட்டே இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலங்கள். இன்றைக்கு நீயும் ஆண்டவரும், நீயும் ஆண்டவருக்கு உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி என் வாழ்க்கையில், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன் என்பதை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் அல்ல, வேதம் சொல்லுகிறது முடிவு பரியந்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீ கர்த்தருக்கு சாட்சியா இருக்கும் பொழுது, தேவ திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது, எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு நேராய் போகாதபடி நீ பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து தெய்வம் உன்னை விடுவித்து உன்னை ரட்சித்திருக்கிற அன்பை மறந்து மீண்டும் பாவத்திற்கு நேராய் போகாதே, அக்கிரமத்தை செய்ய விரைந்தோடாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த பகுதியில் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கானானுக்குள் போகும்பொழுது கானானின் செழிப்பான வாழ்க்கையை கண்டு மீண்டும் பாவத்தை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா அல்லேலூயா. மீண்டும் அக்கிரமத்தை செய்துவிடக்கூடாது, மீண்டும் அநியாயத்தை செய்துவிடக்கூடாது. ஆகவே தன் கர்த்தர் எச்சரிக்கிறார். 7 ஜாதிகள் அங்கே இருக்கிறது, நான் அவர்களை துரத்துவேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய உடன்பாடுக்கு நீங்கள் இசைந்து போக கூடாது. ஆமென் சொல்லுங்களே. அவர்கள் செய்கிற காரியத்தை நீ செய்யாதே, அவர் நடக்கிற வழியில நீ நடக்காதே. ஆண்டவர் கொடுத்த பாதையில் ஆண்டவர் செய்த காரியங்களை செய்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். மீண்டும் எகிப்தின் பாவம், மீண்டும் எகிப்தின் அக்கிரமம், மீண்டும் எகிப்தின் அநியாயங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்தொடராதபடிக்கு நீ பாதுகாக்கப்பட வேண்டும். நீ ஆண்டவருக்கு சாட்சியாய் முடிவு பரியந்தம் இருக்கும் பொழுதுதான் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உங்களை மேன்மைப்படுத்த, உங்களை கனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்து அந்த ரட்சிப்பின் அனுபவம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாதபடியினால், தன்னுடைய வாழ்க்கையில் வேதனை, தன்னுடைய வாழ்க்கையில் நெருக்கம், தன்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கிற சூழ்நிலை. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ரட்சித்து எடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது விலையேறப்பெற்றது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக சிலுவையில் தொங்கி அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எதற்கு தெரியுமா? வாழ்வற்றிருந்த நம்மை வாழ வைப்பதற்காக, வாழ்வற்றி இருந்த நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்தை செய்து தேவ திட்டத்திற்கு மாறாய் நடந்த நம்மை மீண்டும் தம்பக்கமாய் இழுத்துக் கொள்ளும்படியாக என் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
ஒரு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு என்ன, இத்தனை வருஷம் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார் என்று சொன்னால் அவர் நம்மீது வைத்த அன்பு. ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்பேற்பட்ட இக்கட்டிலிருந்து, எப்பேற்பட்ட போராட்டத்திலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்பது இங்க வந்திருக்கிறவர்களுக்கு சரியா தெரியாது. ஆமென் சொல்லுங்களே. இதுவரைக்கும் என்னுடைய சாட்சியை நான் சொன்னது கிடையாது. எப்பதாவது கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லி இருப்பேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அத்தனை ஒரு அடிமைத்தனத்திற்குள், அத்தனை ஒரு வேதனைக்குள், அத்தனை ஒரு சிறையிருப்புக்குள் வைக்கப்பட்டிருந்தோம். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவருடைய திட்டத்தின்படி துணையோடு நான் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. என் சகோதரனுடைய கால், ஒரு கால் மிகவும் பெரியதாய் வீங்கியது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பெரியதாய் வீங்கி அது மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமைக்குள் தள்ளப்பட்டது. எத்தனையோ மருத்துவங்கள், எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டும் அது சரியாகவில்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த காலின் மேற்பகுதியை, அந்த தோல் பகுதியை நீக்கி பார்த்தால் அந்த காலுக்கு உட்பகுதிக்குள் வெள்ளு வெள்ளி என்று சொல்லி வெளுத்து வாழை வேர் அல்லது வாழையில இருந்து கன்றுகள் புடைத்து வருவது போல ஆங்காங்கே பருக்கள் புடைக்க ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அப்ப அந்த பருக்கள் புடைக்க ஆரம்பித்த உடனே வேதனை ஒரு பக்கம், தாங்க முடியாது, நடக்க முடியாது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பல மருத்துவமனையை தேடி ஓடினோம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த மருத்துவமனைக்கு போயும் விடுதலை இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் தகப்பனார் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? களக்காடு பகுதியில் போய் ஒரு காணிக்கார, ஒரு மந்திரவாதியை அழைத்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த மந்திரவாதி, இந்த இடம் தான், இந்த ஜெபையில் இருக்கிற இந்த இடம் வீடு இருந்த இடம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த மந்திரவாதி செய்த காரியம், 3 நாட்கள் எங்கள் இல்லத்திற்குள்ளே இருந்து மந்திரம் செய்ய ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் திரு முழிக்கிறீங்க? நிறைய காரியம் உண்டு. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ 3 நாட்கள் அவன் எப்படி மந்திரம் செய்தான் என்று சொன்னால், அந்த இல்லத்தின் வாசல் பகுதியில் ஒரு 2 அடி ஆழத்திற்கு ஒரு குழியை தோண்டி, 2 அடி வீதியில ஒரு குழியை தோண்டி, அந்த குழிக்குள் 3 நாட்கள் ஓமகுண்டம் வளர்க்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 3 நாட்கள் ஓமகுண்டம் வளர்த்து 3 நாட்களும் மந்திரவாதம் செய்ய ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? அந்த 3 நாட்களும் இரவும் பகலும், இரவும் பகலும் 3 நாட்களும் அந்த தீ, அந்த இடத்துல எழுப்பப்படுகிற தீ தனி வேப்பம் கம்பினாலே தான் அது எரிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வேற எந்த கம்பையும் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஒண்ணுல வேப்பங்கம்பை போடணும், இல்லைன்னா பருந்து தெரியுமா? அந்த பருந்தினுடைய கூட்டை எடுத்துட்டு வந்து அந்த கூட்டை போட்டு எரிக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்பந்தான் அந்த மந்திரம் பலிக்கும் என்று சொன்னார். ஆகவே பாருங்க, நமக்கு பருந்து கூடலாம் கிடைக்காது. ஆகவே வேப்பங்கம்பை வெட்டி 3 நாட்களும் அந்த தீ அணையாதபடிக்கு அதற்கு தீயிட்டது நான் தான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பகல் முழுவதும் கதவுகள் அடைக்கப்பட்டு இருக்கும். அதை பத்திரமாய் முன்னே வெளியே இருந்து கவனித்து வந்து கொண்டு இருந்தேன். மந்திரவாதி சுமார் 11 மணிக்கு எங்கள் இல்லத்திற்குள் வருவார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 11 மணிக்கு அவர் இல்லத்திற்குள் வந்து மந்திரவாதத்தை ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஆரம்பிக்கும் பொழுது அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு வெள்ளை நூலை எடுத்து அதை எங்க அப்பா கரத்தில் கொடுத்தார். அப்படியே அந்த நூலை கொண்டு எங்க அம்மா கரத்தில் கொடுத்தார். அப்படியே அந்த நூலை கொண்டு என் சகோதரன் கரத்தில் கொடுத்தார். அப்படியே அந்த நூல் என் கரத்தில் வந்தது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நான் அந்த மந்திரவாதியின் அருகிலே பக்கத்தில் உட்கார்ந்திருக்கணும். இரவு 2 மணி வரைக்கும்
ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அவர் அந்த மாவினால ஒரு பொம்மையை செய்து அவருக்கு முன்னே வைத்திருப்பார். அதற்கு முன்னாடி நான் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைமையில் நடந்த காரியம் என்ன? இந்த பிசாசுகள் என் சகோதரனுக்குள் இருக்கிற அந்த பிசாசை என் மீது வர வைத்து என்னை ஆட வைத்து அவர் வேதனைப்படுத்த ஆரம்பித்தார். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆவி என் மேலே வந்து அது ஆடி அது போகும் பொழுது அவர் நிறைய காட்டுமுள் வைத்திருப்பார். அந்த ஆவி அந்த பொம்மைக்குள் இறக்கி அந்த காட்டுமுள்ளை வைத்து குத்தி வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் செய்ததை நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்போ காட்டுமுள்ளை வைத்து குத்தி வைப்பார். அந்த ஆவி போக மாட்டேன்னு சொன்னா கொஞ்சம் ஈக்கலை வச்சு என் தலைமுடியை பிடிச்சு தாத்த அடிக்க ஆரம்பிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்படிப்பட்ட சுருமை வேதனையின் நடுவில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். இன்னும் பார்க்கும் பொழுது 3 நாட்கள் மந்திரவாதம் சிறப்பாய் இல்லத்திற்குள் நடைபெற்றது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 3ஆம் நாள் இரவு அவர் செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளை செய்து அந்த பொம்மையை எடுத்து துண்டு துண்டாய் வெட்டி அதை ஏதோ பார்சல் பண்ணி அவர் கொண்டு போகிறேன், இனி எதுவும் செய்யாது என்று போய்விட்டார். அப்ப 3வது நாள் எனக்கு பயம். எங்கும் பார்க்க முடியாது, வீட்டுக்கு உள்ளேயும் வர முடியாது பயம், உள்ளே வந்தால் வெளியே போனாலும் பயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது, ஒரு மாதிரி இருக்குது, நான் சாக போல இருக்குது, என்ன நடக்குதோ என்று சொல்லும் பொழுது அவர் மீண்டும் அந்த மந்திரவாதி போய் அடுத்த நாள் மீண்டும் அங்கே போனார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே போன பொழுது அவர் சொன்னா, நீங்கள் போங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வீட்டுக்கு வந்த பொழுதும் என் நிலைமை அப்படித்தான், என் சகோதரனுடைய காலும் அப்படித்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பொழுதுதான் ஒரு வயதான அம்மா வந்து சொன்னார்கள், இந்த இடத்தில் ஜெபம் நடக்கிறது, நீங்கள் போய் ஜெபித்தால் சரியாகும், ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது நாங்கள் உடனே புறப்பட்டோம். அது ஒரு வெள்ளிக்கிழமை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த இடத்தில் ஜெபிப்பதற்காக நான் போயிருந்தோம். நான், எங்க அம்மா, என் சகோதரன் 3 பேருமாக அந்த இடத்தில் போயிருந்தோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே உபவாச ஜெபம். நான் கொண்டு சைக்கிளை மிதித்து கொண்டு விட்டு வீட்டுக்கு வருவதற்கு ஆயத்தப்பட்ட பொழுது அங்கே ஜெபிக்கிற அந்த அம்மா என்னை பிடித்து கொண்டார்கள். நீயும் வந்து உட்கார வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நானும் வற்புறுத்தி கூப்பிடுகிறதை நினைத்து என்னை விடாதபடி கூப்பிட்டபடியினால் அந்த இடத்தில் போய் உட்கார்ந்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க, கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தாங்க. பல விதத்தில் என் சரீரத்தில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது கடைசியாய் அந்த உபவாச ஜெபத்தில் எனக்கு ஜெபிப்பதற்காக அவர்கள் பக்கத்தில் வரும்பொழுது என்னை அறியாமலே நான் பாய்ந்து பறந்து போய் ஆங்காங்கே போய் விழ ஆரம்பித்தேன். அவர்களால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அந்த பொல்லாத ஆவி, அது மாத்திரமல்ல, அந்த மந்திரவாதி அனுப்பிய ஆவிகளும் எனக்குள் வந்து ஆட ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. மிகவும் கடினமான சூழ்நிலை. அங்கு இருந்த அந்த பில்லர்களை காலை வைத்து அடிக்க ஆரம்பித்தேன். எங்க அம்மா அழுதாங்க, கால் ஒடிந்து விடுமோ என்று சொல்லி. அப்படிப்பட்ட வேதனை, அப்படிப்பட்ட சுரமை, அப்படிப்பட்ட நிந்தையை அனுபவித்து சில நாட்கள் கடந்தது. அந்த இடத்தில் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணினார். எங்கள் கண்ணீரை கேட்டு என் ஆண்டவர் விடுவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய், வாழ்வு கொடுக்கிறவராய் அந்த இடத்தில் இறங்கினார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆண்டவர் விடுவித்த அன்னைக்கே பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்பினார். ஆமென் சொல்லுங்களே. நிறைய சம்பவம் உண்டு, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவரால் என்னை நிரப்ப ஆரம்பித்தார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்த பொழுது, இது ஆவியானவர் என்ன, எப்படி இருப்பார், எப்படி ஜெபிக்க, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் வேதனையோடு துக்கத்தோடு
அதிகமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆமென் சொல்லுங்களே. அப்ப ஜெபிக்க ஆரம்பித்தேன். இரவெல்லாம் ஜெபிக்கிறேன், பகலெல்லாம் ஜெபிக்கிறேன். எப்பொழுது நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசித்து வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்க என் ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் ஒரு நாள் இரவு 10 மணியில் இருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். முழங்காலில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கு தான் தேவன் தம்முடைய விசேஷித்த வல்லமையை என் மீது வைத்து அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு என்னை அபிஷேகித்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். என் அன்பு மகனே, என் ஊழியத்தை செய்வாயா என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் மறுத்தேன். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உந்தி தள்ள ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? உன்னை போல் பாதிக்கப்பட்டு, உன்னை போல் வேதனை அனுபவிக்கிறேன், உன்னை போல் உபத்திரவத்தை அனுபவிக்கிறேன், உன்னை போல் பிசாசின் கட்டுகளினால், பில்லி சூனிய கட்டுகளினால் பாதிக்கப்பட்டிருக்கிற என் ஜனங்களை உன்னை கொண்டு நான் விடுவிப்பேன், நீ புறப்பட்டு வா என்று சொல்லி அந்த கனமான ஊழியத்தை என் மீது வைத்து, ஐயா இன்றைக்கு 29 வருடங்கள் இந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்களே. ஏதோ வயிற்று பிழைப்புக்காக ஊழியத்திற்கு வரவில்லை, ஏதோ சம்பாதிப்பதற்காக வரவில்லை, ஏனோ தானே என்று வரவில்லை. என்னுடைய 16 வயதில் என் ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். ஐயா 18 வயதில் மைக்கை பிடிக்க ஆரம்பித்த நான் இன்று வரைக்கும் கர்த்தருக்காய் நிலைத்து நிற்கும் கிருபையை பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்து இம்மட்டும் நடத்துகிறார். அல்லேலூயாவா. பலர் சொன்னார்கள் வேலைக்கு போறதுக்கு மடிச்சு போய் ஊழியத்திற்கு போகிறான்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்களே. நான் வேலைக்கு போறதுக்கு தெரியும், எல்லா வேலையும் எனக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் என்னை தெரிந்தெடுத்த பொழுதும் நான் பணிக்கு சென்றாலும் ஆண்டவரை துதிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனாலும் நான் ஊழியத்திற்கு வரவில்லை. கர்த்தர் சில காரியங்களின் மூலமாய் என்னை சிட்சித்தது நிமித்தம் இந்த ஊழியத்தை செய்வதற்கு புறப்பட்டு வந்தேன். ஆமென் சொல்லுங்களே. இம்மட்டும் கர்த்தருடைய இரக்கம் என்னை நடத்தி வருகிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனையோ தடுமாற்றங்கள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, எத்தனையோ பாடுகள் வந்தது. நான் நம்பி இருந்தவர்கள் கைவிட்டு போனார்கள். ஆனால் என்னை நம்பினவர், என்னை தெரிந்தெடுத்தவர், என்னை அபிஷேகித்தவர், என்னை ரட்சித்தவர் இந்நாள் வரைக்கும் என்னோடு இருந்து நடத்துகிறார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இத்தனை காரியங்கள் என் குடும்பத்திலே நடந்தது யாருக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா அல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இம்மட்டும் நடத்துகிறது. ஆமென் சொல்லுங்களே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தை, ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தின் அடிமைத்தனம் உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ, ஏதோ ஒரு விதத்தில் பில்லி சூனிய வல்லமைகள் உன் குடும்பத்தை சீரழிக்கிறதோ, ஏதோ ஒரு விதத்தில் மாந்திரிக வல்லமை உன் குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிறதோ, பயப்படாதிருங்கள். உங்களை ரட்சிக்க ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு விடுதலை தர ஒருவர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் உனக்குள் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரை நீ ஏற்றுக்கொண்டால், அவருக்கு முன்பாக முழங்கால் படிவிடுவாயானால், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவாயானால், பாவத்தை, சாபத்தை, அக்கிரமத்தை விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்புவாயானால், இன்றைக்கு அந்த இயேசு, என்னை ரட்சித்து விடுவித்த இயேசு, எனக்கு வாழ்வு கொடுத்த இயேசு உனக்கு வாழ்வு கொடுப்பார். அல்லேலூயாவா. ஆமென் அல்லேலூயா. எனக்கு அதே இல்லத்தை ஜெப இல்லமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களே. அப்போ அந்த இடத்தை ஆண்டவருக்கென்று, இந்த ஜெப இல்லத்திற்கென்று கொடுத்த பொழுது கர்த்தர் எனக்கென்று ஒரு இடத்தை கொடுத்து, எனக்கென்று ஒரு இல்லத்தை கொடுத்து இன்றைக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்களே. ஆண்டவர் கரத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, நன்மைகள் வரும்பொழுது, நம்மை தேடி வருகிற ஆசீர்வாதத்தை கண்ட உடனே மதிமயங்கி போய்விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை
மேன்மைப்படுத்துகிறாரோ, எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரோ, அந்த அளவுக்கு உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது மென்மேலும் கர்த்தர் உன்னை விடுவித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன், அந்த சாப சிலுவையில் இயேசு தொங்கினார். ஆமென் சொல்லுங்களே. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னால் ரோம அரசியல் காலத்தில், ரோமர்களின் காலத்தில் கொலை குற்றங்கள் செய்கிறவர்கள், பெரிய பெரிய பாவங்களை செய்கிறவர்கள், அக்கிரமங்களை செய்கிறவர்களை அவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை சிலுவை தண்டனை. சிலுவையில் அவர்களை அடித்து கொலை செய்வார்கள். ஆகவே சிலுவை என்பது சாபம் உள்ளது, சபிக்கப்பட்டது என்று இருந்தது. ஆனால் பாருங்கள், என் ஆண்டவர் இயேசு அந்த சாபமான சிலுவையில் தொங்கினார். ஆமென் சொல்லுங்களே. என் ஆண்டவர் இயேசு உனக்கும் எனக்கும் வாழ்வு கொடுப்பதற்காக, உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காக, அழிந்து போன ஆத்துமாவை விடுவிப்பதற்காக, பாவத்தில் கட்டப்பட்டு சாபத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக என் ஆண்டவர் சாபமானார். அந்த சாபமான சிலுவையில் அவர் தொங்கினார். ஆமென் சொல்லுங்களே. இயேசு என்றைக்கு அந்த சிலுவையில் தொங்கினாரோ அந்த சிலுவையும் அன்று முதல் பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆகவே தான் கலாத்தியருக்கு பவுல் சொல்லும் பொழுது அவர் தெளிவாய் சொல்லுகிறார், என வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென் சொல்லுங்களே. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து விடுவிக்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களே. சத்தம் அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு உன்னையும் என்னையும் மீட்டு வைத்திருக்கிறாரானால், ரட்சித்து வைத்திருக்கிறாரானால், அபிஷேகித்து வைத்திருக்கிறாரானால், விடுவித்து வைத்திருக்கிறாரானால், ஏதோ உன் கடமையை செய்வதற்கு மாத்திரமல்ல, உன் விருப்பப்படி வாழ்வதற்கு மாத்திரமல்ல, உன் விருப்பப்படி ஜீவிக்கிறதற்கு மாத்திரமல்ல, உன்னை அபிஷேகித்து வைத்து உன்னை ரட்சித்து வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு திட்டம் அவருக்கு உண்டு. அவருடைய திட்டத்திற்கு நீ அடிபணிவாயானால், ஆண்டவருடைய நோக்கம் திட்டம் இன்னது என்று அறிந்து நீ செயல்படுவாயானால், தேவன் நாமம் உன் மூலமாய் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் உனக்கண்டு வைத்திருக்கிற அந்த நித்தியத்திற்குள் உன்னை அழைத்து சொல்ல வாஞ்சியாயிருப்பார். தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. சத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இரண்டாவதாக ஏன் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார்? ஏதோ புறஜாதிக்குள் கிடந்தோ பாவத்திற்கு அடிமையாகி பிசாசின் வல்லமைக்கு அடிமைப்பட்டு கிடந்த நம்மை அவர் விடுவித்த காரணம் என்ன தெரியுமா? அவரை போல மாற்றி அவருடைய ஜனமாய் நம்மை வாழ வைக்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஜனம். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சொந்த ஜனமாய். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் ரோமர் 8வது அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி?
இங்க பாருங்க, பவுல் சொல்லுகிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய செல்ல குமாரனாகிய இயேசுவை நம் எல்லாருக்காகவும் சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாருக்காகவும் அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் மீட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ரட்சித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அபிஷேகித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஐயா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தவர், அவரையே நமக்கு தந்தவர். இந்த உலகத்தில் காணப்படுகிற மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் எப்படி உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயாவா, ஆமென் சொல்லு, அல்லேலூயா. அவரையே கொடுத்தவர். எந்த ஒரு மனுஷன் அந்த இயேசுவை பற்றி கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் அந்த இயேசுவுக்காய் வாழ ஆரம்பிக்கிறானோ, அந்த மனுஷனை சகல விதத்திலும் என் ஆண்டவர் கனம் பண்ணுவார், என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் சொந்த ஜனம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. நீங்கள் என் சொந்த ஜனம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதம் 135வது சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒருவர் வாசிக்கலாம், 135வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வேதம் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் யாக்கோபை தமக்காக, என்றைக்கு யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறுகிறாரோ அப்பொழுதே வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு யாக்கோபாய் இருக்கிற வரைக்கும் அவன் எத்தனாக இருந்தார்? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. யாக்கோபு எப்பொழுது இஸ்ரவேலாய் மாறுகிறாரோ அப்பொழுதே ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனங்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த இரவு வேளையில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு எத்தனை போல பாவத்திற்கு சாபத்திற்கு அடிமையாகி ஆண்டவரை விட்டு தூர போய்விட்டாயோ, அல்லது தூர போய்விட்டனே, என்னை நேசிக்க யாருண்டு, எனக்கு வாழ்வு கொடுக்க யாருண்டு, என்னை ரட்சிக்க யாருண்டு என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறாயோ, என் குடும்பம் இத்தனை வேதனையான சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு சாப கட்டு, ஏதோ பொல்லாங்களுடைய வல்லமை என் குடும்பத்தை சீரழிக்கிறது என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கிறீர்களோ, துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். நீங்கள் கர்த்தர் பட்சமாய் வரும்பொழுது என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களை தம்பக்கமாய் சேர்த்துக்கொண்டு தமக்கு சொந்த ஜனமாய் அவர் உங்களை உருவாக்குவார். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீ அவருடைய ஜனமாய் மாறிவிட்டால் போதும், அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஜனமாய் நீ மாறிவிட்டால் போதும், அவருடைய சமூகத்தில் வந்துவிட்டால் போதும், ஆண்டவர் உன்னை தம் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு, ஓ நீ வெட்கப்பட்ட தேசத்தில், அவமானத்தை அனுபவித்த தேசத்தில், நீ வைக்கப்பட்ட இடத்தில் உன் தலையை உயர்த்தி உன்னை கனம் பண்ண அவர் வல்லமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீ அவருடைய பிள்ளையாய் மாறு. பாவத்தை உதறி தள்ளு, சாபத்தை உதறி தள்ளு. ஆண்டவர் அனுமதிக்கிற காரியத்தை விட்டுவிட்டு இயேசுவின் பக்கமாய் திரும்பு. எத்தனை காலம் இப்படி வாழப் போகிறோம்? ஒரு சகைவை பாருங்கள். இயேசுவை கண்டவுடனே பார்ப்பதற்கு ஆசைப்பட்ட சகைவு மரத்தில் ஏறி தொற்றிக் கொண்டார். இயேசுவை பார்க்க வேண்டும். ஏன் நான் ஒரு குள்ளன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் நான் ஒரு அநியாயக்காரன், நான் அநியாயமாய் வட்டி வசூலிக்கிறவன், ஆகவே நான் சாபம் நிறைந்தவன், இயேசுவுக்கு முன்பாய் நிற்கக்கூடாது, இயேசுவை பார்க்க வேண்டும், வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவன் புறப்பட்டு அத்திமரத்தில் ஏறி ஒளித்துக்
கொண்டான். நடந்தது என்ன? என் ஆண்டவர் இயேசு அந்த அத்திமரத்தின் அருகே போய் அவன் பாவியான மனுஷன் என்று அழைக்கவில்லை, அவன் பாவி என்று சொல்லி கடந்து போகவில்லை. இந்த ஆத்துமாவை ரட்சிக்கவே நான் வந்தேன் என்று சொன்ன இயேசு மனம் திரும்புகிற 99 நீதிமான்களை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்ன என் ஆண்டோட வார்த்தையின்படியே இயேசு அந்த அத்திமரத்தின் அடியில் போய் நின்று சகைவை பேர் சொல்லி அழைக்கிறார். சகைவே, சீக்கிரமாய் இறங்கி வா. காரணம் என்ன? நீ எனக்கு வேண்டும், நீ என் ஜனம் அல்லவா, உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறேன், சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட சகைவு உடனே கீழே இறங்கி இயேசுவின் சமூகத்தில் வந்து நிற்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறாயோ? எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சாபக்கட்டு உச்சக்கட்டத்துக்கு போனாலும் இன்றைக்கு இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். இந்த இயேசுவின் வார்த்தையை கேட்கிற நீ அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பாயானால், உன்னை அர்ப்பணிப்பாயானால், உன்னை முழுமையாக அர்ப்பணிப்பாயானால் இன்றைக்கு உன் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உன் சாபத்தை மாற்றுவார். உன் பாவ கட்டை உடைப்பார். இன்றைக்கு கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் கேட்ட சகைவு இறங்கி அவரை இல்லத்திற்கு அழைத்து கொண்டு போனார். இல்லத்தில் அழைத்து கொண்டு போய் இயேசுவை பார்த்து சகைவு சொன்னார், நான் யாரிடத்திலே ஆகிலும் எதை ஆகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 2 அத்தனையாய் 4 அத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களே. அர்ப்பணிப்பை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இயேசு சகைவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வீட்டில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர். எங்க வீட்டில் என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். வேற யாரும் ரட்சிக்கப்படல, யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, இயேசுவுக்கு பிரியமாய் வாழல என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, வேதனையோடு வந்திருக்கிறீர்களோ, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்க இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ரட்சியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்பாயானால், உன் குறைவுகளை அறிக்கையிடுவாயானால், பாவத்தை அறிக்கையிடுவாயானால், இயேசு உன்னையும் ரட்சிக்க வல்லவர், உன் குடும்பத்தை ரட்சிக்க வல்லவர், உனக்கு வாழ்வு கொடுக்க வல்லவர். ஆமென் சொல்லுங்களே. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அவர் இயேசு. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். 3வது, எதற்காய் ஆண்டவர் நம்மை ரட்சித்தார்? வேதம் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களே. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 2:14 வாசிக்கலாம். தீத்து 2:14 வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களே. நற்கிரியை செய்வதற்கு எப்படி இருக்கணுமா? பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களே. எந்த சூழ்நிலையில் ஆண்டவருக்காய் எதையாயிலும் செய்யணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் சுவிசேஷம் சொன்னா மாத்திரமல்ல, நற்கிரியைகளின் நிமித்தமாகவும் அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்ப முடியும். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, நீங்கள் செய்கிற உதவிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென் சொல்லுங்களே. சத்தமா அல்லேலூயா. நற்கிரியை உன்னை
வாழ வைக்கிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, நீ நற்கிரியை செய்யும் பொழுது, உதவியற்ற ஒரு மனிதன் இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கும் பொழுது, வேதனையோடு இருக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த மனுஷனை உனக்கு முன்பாய் கொண்டு விடுவாரானால், அவனுக்கென்று நீ உதவிகளை செய்யும் பொழுது, உன்னால் இயன்றதை செய்யும் பொழுது, அந்த மனிதன் சொல்லுவான், ஐயோ ஆண்டவர் என்னை போஷித்தார், ஆண்டவர் என்னை நடத்தினார், இந்த மனுஷன் மூலமா எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லும் பொழுது பரலோகம் உன் மூலமாய் மகிமைப்படும். ஆமென் சொல்லுங்களே. பரலோகம் உன் மூலமாய் களிகூரும். உங்கள் நற்கிரியைகள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நற்கிரியை செய்யும் பொழுது உங்கள் நற்கிரியை உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கும். ஆமென் சொல்லுங்களே. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கே தொர்க்காள் என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது. 9ஆவது அதிகாரம் 36வது வசனம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொர்க்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்த நாளில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. மீதி வீட்டில் போய் வாசித்து நீங்க நல்லா தியானிச்சு பாருங்க. அல்லேலூயா. இந்த யோப்பா பட்டணத்தில் தொர்க்காள் என்று அந்த ஸ்திரீ இருக்கிறாள். அந்த பெண் செய்த காரியம் என்ன? ஏழை எளிய ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்தாள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா விதவைகளுக்கெல்லாம் அங்கிகளை தைத்து கொடுப்பது, ஆடைகளை தைத்து கொடுப்பது, இப்படி அவங்களால் இயன்ற உதவியை அந்த பட்டணத்தில் இந்த தொர்க்காள் என்கிற அம்மா செய்து கொண்டிருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு நாள் திடீரென்று சொல்லி அவர்கள் மரித்து போனார்கள். மரித்து போன அவர்களை அந்த கிராமத்தின் இந்த பட்டணத்தின் ஜனங்கள் குளிப்பாட்டி இல்லத்தின் மேல்தட்டு அறையிலே அவர்களை படுக்க வைத்து விட்டார்கள். படுக்க வைத்தது மாத்திரமல்ல, அவர்களிடத்திலிருந்து உதவி பெற்றவர்கள் எல்லோரும் அவர்கள் தைத்து கொடுத்த அங்கிகளை, ஆடைகளை எடுத்து கொண்டு போய் அதை காண்பித்து, அம்மா எங்களுக்கு உதவி செய்தீர்களே, எனக்கு இனி யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்பி இருக்கலாம். அப்படியா இந்த இடத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இனி யார் உண்டு என்று சொல்லி அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேதுரு என்கிற சீஷன் அங்கே இருக்கிறார். அந்த பேதுருவுக்கு அறிவிக்கப்படுகிறது, தவித்தால் தொர்க்காள் மரித்து போனாள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட பொழுது பேதுரு அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வரும் பொழுது மேல் வீட்டறையில் பிரவேசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் திரளாய் கூடி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு உதவி செய்தவர்கள் போய்விட்டார்களே, எங்களுக்கு உதவி செய்தவர்கள் மரித்து விட்டார்களே, இனி எங்களுக்கு உதவி செய்ய யார் உண்டு என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பேதுரு அந்த இடத்தில் போய் அழுது கொண்டிருந்த எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு பேதுரு முழங்கால் படியிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன பொழுது மரித்து போன அந்த பெண்மணி எழுந்து உட்கார்ந்தாள். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நற்கிரியை என்பது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, நற்கிரியை என்பது நீ மரித்தாலும் உனக்கு புது ஜீவனை உண்டு பண்ணும். ஆமென் சொல்லுங்களே சத்தமா அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நீ நற்கிரியை செய்கிறவனாய் மாறுவாயானால், உதவி செய்கிறவனாய் மாறுவாயானால், கர்த்தர் உன் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்தில் உன் ஆசீர்வாதங்கள் மரித்து போயிருக்கிறதோ, எந்தெந்த இடத்தில் நீ இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்தில் போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்தில் எனக்கு மேன்மை இல்லை என்று கதறுகிறாயோ, அந்த இடத்தில் கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வந்து மரித்த அனுபவங்களை மாற்றி உன்னை வாழ வைப்பதை நீ காண்பாய். நற்கிரியை உன்னை உயிர்ப்பிக்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆகவே தன் ஆண்டவர் இயேசு சொன்னார், சீசனின் நாமத்து நிமித்த ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போவது இல்லை. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
அதை எனக்கே செய்தீர்கள். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஊழியத்தின் ஆரம்பத்தில் எனக்கு வருமானம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைகள், அப்பா கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க 9th 10th படித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்களே. அவங்களுக்கு புக் வாங்கி கொடுக்கவும், நோட்ஸ் வாங்கி கொடுக்கவும், பல விதத்தில் உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. 1 2 அல்ல, அநேகருக்கு செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஆனால் பாருங்க, அன்னைக்கு நான் செய்த உதவி இன்றைக்கு என் பிள்ளைகளின் வாழ்வில் கர்த்தர் நன்மையை செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காய் இழந்தவர்கள் தரித்திரரானதில்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ரட்சித்து வைத்திருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர் உன்னை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ நற்கிரியை செய்கிறவனாய் மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டவன் அவருடைய சொந்த ஜனம். ரட்சிக்கப்பட்டவன் நற்கிரியின் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். இந்த இரவு வேளையில் எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீ வேதனை அனுபவித்தாலும், கர்த்தர் சமூகத்தில் என்னை ரட்சிங்கப்பா, என் குடும்பத்தை ரட்சியும், என்னை உம்முடைய ஜனமாய் தெரிந்து கொள்ளும், நான் உம்மை போல நற்கிரியை செய்யணும். இயேசு போன இடத்திலெல்லாம் நற்கிரியை செய்தது போல நானும் போகிற இடங்களில் நற்கிரியை செய்யணும். ஆண்டவருக்காய் வாழணும். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் முழங்கால் படியிடும். ஓ தேங்க்யூ. ஆண்டவர் சமூகத்திலே வந்திருக்கிறேன். ஒருவேளை